சாந்தி. 13/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கான பிரத்யேக வகுப்பை பெறுவதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் சிப்பிகளில் இருந்து வைரங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் இக்கல்வியை கற்பதற்கு எவ்வித செலவுகளையும் செய்வதில்லை? பதில்: தந்தையே உங்களது ஆசிரியரும் என்பதாலாகும். தந்தை எவ்வாறு குழந்தைகளிடமிருந்து கட்டணம் மறவிட முடியும்? நீங்கள் தந்தையின் குழந்தைகளாகி அவரது மடியில் அமர்ந்து விட்டதும் ஆஸ்திக்கான உரிமையை பெறுகின்றீர்கள். ஒரு சிப்பி அளவு கூட செலவு செய்யாது குழந்தைகளாகிய நீங்கள் வைரங்கள் போன்ற தேவர்கள் ஆகுகின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் யாத்திரைகள் செல்வதுடன் தான தர்மங்களும் செய்கின்றார்கள். அவை அனைத்தும் வீணான செலவுகளே அன்றி வேறெதுவுமில்லை. இங்கு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அவர் முழு ஆஸ்தியையும் இலவசமாக கொடுக்கின்றார். ஆகவே தூய்மையானவர்களாகி உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் ஏழைகளில் இருந்து செல்வந்தர்கள் ஆகுவதற்கு தந்தையிடம் இருந்து அழிவற்ற ஞான இரத்தினங்களை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இரத்தினங்கள் ஒவ்வொன்றும் 100,000கணக்கான ரூபாய்கள் பெறுமதியானவை. இக்கல்வியின் பெறுமதி அறிந்து அதனை கற்றிடுங்கள். இக்கல்வியே உங்கள் வருமானத்திற்கான மூலாதாரம். இதன் மூலமே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்றீர்கள். 2. இராம சமுதாயத்தினரில் ஒருவராகுவதாயின் முற்றிலும் தூய்மையான ஒரே ஒரு தந்தையின் சகவாசத்தை மாத்திரமே வைத்திருங்கள். எப்பொழுதும் தீய சகவாசத்தில் இருந்து தொலைவில் இருங்கள். அனைவரிடமிருந்தும் உங்கள் புத்தியின் யோகத்தை அகற்றி ஒரே ஒரு தந்தையிடம் மாத்திரம் இணைத்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். சக்தி நிறைந்த நினைவை கொண்டிருப்பதனால் ஒவ்வொரு கணத்திலும் பல மில்லியன்களை வருமானமாக சேர்த்து கொள்வதன் மூலம் பல மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுவீர்களாக. உங்களுடைய நினைவு செய்தல் ஒவ்வொரு கணமும் பல மில்லியன் வருமானத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அத்தகைய சக்தி வாய்ந்ததாகும். ஒவ்வொரு கணமும் பல மில்லியன்களை கொண்டிருப்பவர்கள் பற்பல மில்லியன்களை சேமிக்க முடிவதனாலேயே அவர்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் எனப்படுகின்றார்கள். மிக நன்றாக வருமானம் ஈட்டுபவர்கள் தமது முகங்களில் வித்தியாசமானதொரு பிரகாசத்தை கொண்டிருப்பார்கள். பல மில்லியன் வருமானம் ஈட்டுகின்ற போதை உங்கள் முகங்களில் தெரியட்டும். நீங்கள் தனித்துவமான ஒருவர் என மக்கள் அனுபவம் செய்யும் வகையில் அத்தகைய ஆன்மீக போதையும் சந்தோஷமும் இருக்கட்டும். ஸ்லோகம். நாடகத்தில் அனைத்தும் மிக நன்மைக்கானதாகும். இந்த விழிப்புணர்வில் நிலைத்திருந்து கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.